நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும்பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும்பலியா. கொடைகள் பெறுவது தகும் வழியா, கொடைகள் பெறுவது தகும் வழியா, உலகினை போக்கும் கோவழியா. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய தினம் திரு அவை புனித கொன்சாலோ கார்சியா என்ற ஒரு மறைசாட்சியுடைய விழாவை நினைவு கூறுகின்றது. இவர் நம் நாட்டின் மண்ணின் மைந்தராக பம்பாய் அருகிலுள்ள வசை என்ற இடத்தில் பிறந்தவர். ஜப்பானில் இன்னும் 25 தோழர்களோடு அவர் சிலுவையில் அறையப்பட்டு இறந்து மறைசாட்சியாக அறிக்கையிடப்பட்டவர். இவருடைய விழாவை இந்த கொண்டாடுகின்ற நாளில் நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்கொள்ளுகின்ற துன்பங்கள், குறிப்பாக இயேசுவுடைய வார்த்தைகளை பின்பற்றி அவரைப் போல நாமும் நல்ல விழுமியங்களை வாழும்போது வருகின்ற துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் மனம் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியரை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதர் அனைவரின் ஆற்றலானவரே, சிலுவையின் மறை உண்மை வழியாக மறை சாட்சியத்தின் வெற்றியினால் புனித கொன்சாலோ கார்சியாவை அணி செய்தீரே. அவரது பரிந்துரையால் எங்கள் இறப்பு வரை நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 51, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. மன்னராகிய ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவேன். என் மீட்பராகிய கடவுளே, உம்மை புகழ்வேன். உமது பெயருக்கு நன்றி சொல்வேன். நீரே என் பாதுகாவலரும் துணைவரும் ஆனீர். அழிவிலிருந்து என் உடலை காப்பாற்றினீர். பழிகூறும் நாவில் கண்ணீரிலிருந்தும் பொய்யை உருவாக்கும் உதடுகளிலிருந்தும் விடுவித்தீர். என்னை எதிர்த்து நிற்பவர்கள் முன் நீரே என் துணையானீர். என்னை விடுவித்தீர். உம் இரக்க பெருக்கத்திற்கும் பேருக்கும் ஏற்ப என்னை கடித்து விழுங்க துடித்தவர்களின் பற்களிலிருந்தும் என் உயிரை பறிக்க தேடியவர்களின் கையிலிருந்தும் நான் பட்ட பல துன்பங்களிலிருந்தும் என்னை விடுவித்தீர். என்னை சூழ்ந்து கொண்டு திணறடித்த தீயின் நின்றும் நான் மூட்டிவிடாத நெருப்பின் நடுவில் நின்றும் என்னை காப்பாற்றினீர். பாதாளத்தின் ஆழத்தில் நின்றும் மாசுபடிந்த நாவின் நின்றும் பொய் சொற்களில் நின்றும் என்னை காத்தீர். மன்னரிடம் பழிசாற்றும் அநீதியான நாவில் நின்றும் என்னை விடுவித்தீர். என் உயிர் சாவை நெருங்கி வந்தது. என் வாழ்க்கை ஆழ்ந்த பாதாளத்தின் அண்மையில் இருந்தது. என்னை எப்புறத்திலும் அவர்கள் வளைத்து கொண்டார்கள். எனக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை. மனிதரின் உதவியை தேடினேன், உதவ யாரும் இல்லை. அப்போது ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் என்றென்றும் நீர் ஆற்றி வரும் செயல்களையும் நினைவு கூர்ந்தேன். உமக்காக காத்திருப்போரை எவ்வாறு விடுவிக்கிறீர் என்பதையும் பகைவரின் கையிலிருந்து அவர்களை எவ்வாறு மீட்கிறீர் என்பதையும் எண்ணி பார்த்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது. நாவில் களிப்பு ஆரவாரம் எழுந்தது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை
விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 4-10 முடிய. சகோதர சகோதரிகளே, அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்திருந்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம். உண்மையையே பேசி வருகிறோம். கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம். நேர்மையே எங்கள் படைக்கலம். அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழ்வார் புகழலும் இகழ்வார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகமில்லாதவோர் என தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவர். செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயருறுவோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள்.
உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 10, 17 முதல் 22 வரை உள்ள சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பத்திரிகையில் படித்த ஒரு சிறிய துணுக்கு போன்ற ஒரு நிகழ்வு. அப்போதெல்லாம் ஆங்கில பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகள் அதிகமான புத்தகங்களை பெரிய மூட்டையாக சுமந்து சென்று கொண்டிருந்த காலம். இப்போதும் ஏறக்குறை அப்படித்தான் என்று எண்ணுகின்றேன். அப்போது அந்த பத்திரிகை நிருபர் ஒருவர் ஒரு சிறுமியிடம் கேட்கின்றார், அதுவும் முதல் வகுப்பு படிக்கின்ற சிறுமியிடம், இவ்வளவு பெரிய மூட்டையை சுமந்து செல்லுகிறாயே, கஷ்டமாக இல்லையா என்று. அப்போது அந்த சிறுமி சொல்லுகிறார், ரொம்ப வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. அப்போது அவர் கேட்கின்றார், அப்படி என்றால் ஏன் இவ்வளவு சுமையான புத்தகங்களை எல்லாம் சுமந்து செல்லுகிறாய் என்று. அப்போது அந்த சிறுமி சொல்லுவார், இப்படி நிறைய புத்தகங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சுமந்து கொண்டு போய் படித்தாதான் எதிர்காலத்தில் டாக்டர் ஆக முடியும்னு மிஸ் சொன்னாங்க. எதிர்காலத்தில் ஒரு நிலையை அடைவதற்கு இன்று துன்பங்களை ஏற்க வேண்டும். இயேசு தம்முடைய சீடர்களுக்கு துன்பங்கள் உண்டு என்றுதான் சொன்னார். துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையை இயேசு தம்முடைய சீடர்களுக்கு உறுதி அளிக்கவில்லை. ஆனால் இன்னொரு உறுதி தந்தார், உங்கள் துயரங்கள் மகிழ்வாய் மாறும் என்று. இயேசுவோடைய அந்த உயிர்ப்பின் மகிமையை நாம் எல்லாரும் அடைவோம். ஆகவே இந்த உலகத்தில் நீதியான வாழ்வுக்காக, இயேசுவுடைய விழுமியங்களுக்காக, அவருடைய நிலைப்பாடுகளோடு இணைந்து நாம் வாழும்போது ஏற்படுகின்ற துன்பங்கள் பொருளுள்ள துன்பங்கள். அவற்றிற்கு பிற்காலத்தில் பலன் உண்டு என்று இதை உடனடியாக அவருடைய திருத்தூதர்களே இதை எதிர்கொண்டார்கள். ஏறக்குறைய எல்லா திருத்தூதர்களும் மறைசாட்சியராகத்தான் உயிர் நீத்தார்கள். திருத்தூதர் குழுவில்
கடைசியாக சேர்ந்த புனித பவுல் எழுதிய திருமுகத்தை இப்போது நாம் கேட்டோம். அதிலும் அவர் சொல்லுகின்றார் என்னென்ன துன்பங்களை தாம் அனுபவித்தார் என்று. ஆனால் சொல்லுகின்றார், நாங்கள் துயரப்படுகின்றவர்கள் போல் இருந்தாலும் மகிழ்ச்சியாயிருக்கின்றோம். அது துன்பங்கள் எங்களுக்கு துயரத்தை தரவில்லை, மகிழ்ச்சியை தருகின்றது. ஏனென்றால் ஒரு லட்சியத்திற்காக, இயேசுடைய விழுமியத்திற்காக நாங்கள் உயிரை கொடுக்கின்றோம் என்று அவர் எழுதுகின்றார். இதுதான் எல்லா மறைசாட்சியருடையவும் வாழ்வாயிருந்தது. இன்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற நம்முடைய மண்ணின் மைந்தரான புனித கொன்சாலோ கார்சியா. இவர் 1557 பிறந்தவர். இவருடைய தந்தை ஒரு போர்ச்சுகீசியர், தாய் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு கொங்கன் பகுதியை சேர்ந்தவர். இவர் பிறந்த இடம் தற்போதுள்ள மும்பை. அந்த மும்பையில் வடக்கு பகுதியில் உள்ள பாசை என்ற இடம், அப்போது பசைன் என்று அழைக்கப்பட்டது. அந்த இடத்தில் அவர் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் கல்வி கற்றது இயேசு சபை அருள்பணியாளர்களிடம். இயேசு சபை அருள்பணியாளர் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை அவரிடம் இருந்தது. ஆனால் அது கைகூடவில்லை. அவர் அதற்கு மாறாக புனித பிரான்சிஸ் சபையுடைய பொதுநிலை மறைப்பணியாளராக மாறினார். முதலிலே அவர் சென்றது மணிலாவுக்கு. மணிலாவிலிருந்து மணிலாவில் அவர் பார்த்த பணி தொழுநோயாளருக்கான பணி. அங்கிருந்து அவர் ஜப்பானுக்கு அனுப்பப்பட்டார். அதற்கு முன்பே ஒரு இயேசு சபை அருள்பணியாளரோடு சேர்ந்து அவர் ஜப்பான் சென்றிருந்தார். ஜப்பான் மொழியெல்லாம் கற்றிருந்தார். அங்கே உள்ள மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார். பிறகு அங்கே போன போது அங்கே வந்த ஒரு கொடுங்கோல் மன்னன் இவரையும் இவர்களோடு சேர்ந்து இன்னும் பலரையும் சிறை வைத்து அவர்களை சித்திரவதை செய்ய ஏற்பாடு செய்தார். அவ்வாறு 26 பேர் சிறை வைக்கப்பட்டனர். அது 1596 ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி. அதற்கு அடுத்த ஆண்டு, அதாவது அடுத்த ஆண்டு என்றால் அடுத்த மாதம் 1597 ஜனவரி 3ஆம் தேதி அவர்களுடைய இடது காதுகள் அறுத்து எறியப்பட்டன. அவற்றை அங்கே இருந்த கிறிஸ்தவர்கள் புனித பொருளாக எடுத்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு 1597 பிப்ரவரி 5ஆம் தேதி, ஒரு மாதம் கழித்து அவர்கள் அத்தனை பேரும் சிலுவையில் அறையப்பட்டார்கள். இந்த கொன்சாலோ கார்சியாவை பற்றி சொல்லுகின்றவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் என்னுடைய சிலுவை எங்கே என்று கேட்டு, இதுவா என்று கேட்டு அவருடைய சிலுவை கொடுக்கப்பட்டவுடன் அதை முத்தம் செய்து அதை ஏற்றுக்கொண்டார் என்று. அப்படி சிலுவையில் அறையப்பட்டு அவர்கள் 1597 பிப்ரவரி 5 அன்று இறைவனை அடைந்தார்கள். அவர்களுடைய விழா மொத்தமாக திரு அவை அதற்கு அடுத்த நாள் பிப்ரவரி 6ஆம் தேதி கொண்டாடுகிறது. இவர்களுக்கு உடனடியாகவே இவர்கள் வணக்கத்துக்கு உரியவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். திரு அவையால் அறிக்கையிடப்பட்டார்கள். பிறகு 1862 புனித 9ஆம் பயஸ் என்ற திருத்தந்தை இவர்களுக்கு புனிதர் பட்டம் அளித்தார். இவர்களுடைய விழா சேர்ந்து பிப்ரவரி 6ஆம் தேதி கொண்டாடினாலும் இவர் இந்திய மறைசாட்சி என்பதால் இந்திய நாட்டில் இவருடைய விழா இன்று 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு யோவான் 12வது பிரிவு 24வது சொற்றொடரில் நாம் பார்க்கின்றோம், கோதுமை மண்ணில் விழுந்து மடியவில்லை என்றால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்று. அப்படி இயேசுவே தம்மை ஒரு கோதுமை மணியாக கடவுளுக்கு அர்ப்பணித்தார். அதுபோல எல்லா மறைசாட்சியரும், குறிப்பாக இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த புனித கொன்சாலோ கார்சியாவும் தம்முடைய வாழ்க்கையை ஒரு கோதுமை மணியாக கடவுளுக்கு அர்ப்பணித்தார். அதற்கு பலன் என்ன என்றால், அவருடைய அந்த அர்ப்பணம், அவருடைய நம்பிக்கை பலருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கையும் மன உறுதியும் ஊட்டியிருக்கின்றது. இன்றைய நம்முடைய வாழ்வில் நமக்கு துன்பங்களை எதிர்கொள்வது கடினமாகத்தான் இருக்கின்றது. துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். அது தவறு அல்ல. நம் ஆண்டவர் இயேசுவும், தந்தையே
உமக்கு விருப்பமானால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்கட்டும் என்றுதான் சொன்னார். ஆயினும் என் விருப்பமல்ல, உமது விருப்பப்படி நிகழட்டும் என்று கடவுளுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டதுதான் இந்த இயேசுவுடைய வாழ்வில் நாம் பார்ப்பது. பழைய ஏற்பாட்டிலும் இப்படிப்பட்ட துன்பங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தை பார்த்தோம். அது மட்டுமல்ல, வேறு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. தீச்சூளையில் தள்ளப்பட்டவர்கள் இருந்தார்கள். சிங்க குகையில் தள்ளப்பட்ட தானியேல் என்ற இறைவாக்கினர் இருந்தார். அவர்களுக்கெல்லாம் உடனே கடவுள் பாதுகாப்பு கொடுத்தார். ஆனால் இயேசுவிடம் இருந்து தொடங்கி மறைசாட்சியாக செல்லுகின்றவர்களுக்கு உடனே பாதுகாப்பு, உடனே பதில் கிடைப்பதில்லை. தந்தையே, நீர் விரும்பினால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொன்ன இயேசு சிலுவையில், தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூட கதறினார். ஆனால் உடனடியாக தந்தை எந்த பதிலும் அளிக்கவில்லை. 3 நாள் இயேசு காத்திருக்க வேண்டியிருந்தது. 3 நாள் கழித்து, உன்னை நான் கைவிடுவேனா? என் அன்பார்ந்த மகன் நீ, உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி உயிர்ப்பித்தார். நம்முடைய வாழ்விலும் அதுதான் நடக்கும். நாம் கேட்பது எல்லாம் உடனே கிடைக்காது. நம்முடைய துன்பங்கள் உடனே நீங்குவது இல்லை. அதனால் நாம் மனம் தளரவோ நம்பிக்கை இழக்கவோ வேண்டாம். இந்த மறைசாட்சியரும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு சிறந்த முன்படிவங்களாக, எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றார்கள். வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் அது எந்த வழியில் வந்தாலும் சரிதான். உயர்ந்த விழுமியங்களுக்காக வருகின்ற துன்பங்கள், நம்முடைய நம்பிக்கையை நாம் பாதுகாப்பதற்காக வருகின்ற துன்பங்கள், இவையெல்லாம் நிச்சயமாக கடவுளிடமிருந்து நமக்கு நல்ல பதிலை பெற்றுத்தரும். எப்படி ஆண்டவர் இயேசுவுக்கு உயிர்ப்பு அந்த பதிலாய் அமைந்ததோ, நமக்கும் இதிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை, எழுச்சி, கடைசியில் ஆண்டவர் இயேசுவோடு சேர்ந்து உயிர்ப்பு, அதுதான் கடவுள் நமக்கு தருகின்ற பதிலாய் இருக்கும் என்று நாம் நம்பலாம். ஆகவே துன்பங்களை இயேசுடைய மனநிலையோடு, இந்த மறைசாட்சியர்களுடைய மனநிலையோடும் எதிர்கொள்வதற்கு இறைவன் நமக்கு அருள் தர வேண்டும். தூய ஆவியார் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுவோம். பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்தி உன்னிடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்தி உன்னிடம் வந்தோம். நிறைய தோட்டத்திலே மலர்காய் கனி நிறைந்ததையா, எங்களின் நிறைய தோட்டத்திலே மலர்காய் கனி நிறைந்ததையா, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து பொன்னொழி பீடத்தில் குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்தி உன்னிடம் வந்தோம். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கொன்சாலோ கார்சியாவின் மதிப்புக்கு உரிய மறைசாட்சியத்தின் நினைவு கொண்டாட்டத்தில் பீடத்தின் மீது நாங்கள் வைத்துள்ள காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோ. உம்மடியார்களாகிய நாங்கள் நிறைவேற்றும் அதை மறை நிகழ்வுகள் வழியாக நாங்கள் தூய்மை பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித கொன்சாலோ கார்சியா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்கள் உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடும் புனித கொன்சாலோ கார்சியா, இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணுதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதன் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம்.
மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே. வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே. என்னில்லாத பாவமே புரிந்த பாவியே, வாழ்வை தாழ்ந்த என்னுள்ளவே. வாழின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத் திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கொன்சாலோ கார்சியாவின் எடுத்துக்காட்டால் உம் திருமகனின் அன்பு, பாடுகள் இவற்றின் அடையாளங்களை எங்கள் இதயங்களில் தாங்கிக் கொண்டு நீடிய அமைதியின் கனியை என்றும் சுவைப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இயேசுவின் அமைதியில் சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாவீதின்
குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் மாறனக்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே, தாவீதின் குலமலரே. இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே, தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் மாறனக்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே, தாவீதின் குலமலரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.